லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். நாம் பார்த்து வருகிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். இருபத்தி 3ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23லிருந்து 26 வரை வாசிக்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசு தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். தேங்க்யூ. பாருங்கள், நாம் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நாம் தொழுது கொண்டோம். இந்த வசனம் தேவனால், எல்லா வார்த்தைகளும் தேவனால் எழுதப்பட்டது. ஆனால் இந்த வார்த்தை மிகவும் மிகவும் விசேஷமான வசனம் என்று சொல்லலாம். 23ஆம் வசனம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த செய்தி நிறைய பேர் இதை பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ண பிடிக்காது. இந்த மெசேஜ் யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்லையா? கேட்டால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க சபைக்கு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இந்த பகுதி ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற எப்படி பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் ஒருவன் எப்படி கிறிஸ்தவன் ஆக முடியும், இல்லை என்றால் ஒருவன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும், இல்லை என்றால் ஒருவன் எப்படி மீட்கப்பட முடியும், இல்லை என்றால் ஒருவன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் என்பதுதான் இங்கே இந்த ஒரு பகுதியிலே சொல்லப்பட்ட இது மிகவும் முத்தான, இல்லை என்றால் பொன் வசனங்களில் எல்லாம் என்ன வசனம்? பொன் வசனம். என்ன என்றால் இன்னும் இது என்னப்படி சொல்லலாம்? வசனங்களில் இது வைரம். இது எப்படிப்பட்டது? நீங்கள் சொல்றீங்க, இது எப்படிங்க வைரம்? உண்மைதான் இல்லையா? இது ஒரு இக்கட்டான நெருக்கடியான ஒரு வசனம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய சுய விருப்பத்தை, சுய ஆசைகளை, சுய கனவுகளை அவன் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். சுய விருப்பத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஒருவனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய சுய விருப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிறைவேறும் என்று தான் இன்னைக்கு அநேக சபைகளில் அதான் போதிக்கிறார்கள். நம்மவும் சில வேளையில் அப்படி தான் இல்லை போதிக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன செய்யும்? என்ன வேணாலும் கிடைக்கும். அப்படி தான் நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம். ஒருத்தர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, என்னென்ன வேணும்னு என்ன செய்யுங்க, ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. இது கரஸ்மேட்டிக் மூமெண்ட், கவர்ச்சிகரமான ஒரு மூமெண்ட்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. அவர்கள் இதை தான் ஒருத்தர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. உங்களுக்கு உடம்புல சுகம் இல்லை என்றால் நீங்கள் அந்த சுகத்திற்காக என்ன செய்யவில்லை? விசுவாசத்தோடு கேட்கவில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்படிங்கிற பிரசங்கம் பண்ணுவதை நான் கேட்டேன். இன்னும் உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவனாக, பணக்காரராக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் இன்னும் பணக்காரராக மாறவில்லை என்றால் உங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, நீங்கள் கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் காணிக்கையை கொடுத்தீங்கன்னா, எங்களுக்கு 10ல் 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போயிடும்? எல்லா கடனும் போய்விடும் என்று. கடனை அவங்க சாத்தான், எல்லாத்தையும் அவங்க சாத்தான்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யார் தான்? சாத்தான். கடனுக்கும் காரணம் யார்? சாத்தான் என்று சொல்வார்கள். தேவன்
நீங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், தேவன் உங்களுக்கு வீடுகளை கொடுப்பார், தேவன் உங்களுக்கு காரை கொடுப்பார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பார், தேவன் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்களுடைய தாழ்ந்த மனப்பான்மை என்ன செய்வார், மாற்றுவார். இப்படி தான் இன்றைக்கி சபையில் என்ன செய்கிறாங்க, பிரசங்கம் டிவியில எல்லாம் பார்த்தீங்கல்ல, இதுதான் இன்னைக்கு பிரசங்கம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, லூக்கால லூக்கால எங்கே வர, அனுதினமும் என்ன செய்ய வேண்டும், சிலுவையை, அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும். இது யார் கொண்டு வந்தாங்கன்னா ராபர்ட் ரூக்சர் என்கிற ஒருத்தர் தான் இந்த ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்தார். என்ன சொன்னார்னா, ஒரு புக் எழுதுனா, மனிதன் யாருக்காக அல்ல, மனிதன் தேவனுக்காக அல்ல, மாறாக தேவன் யாருக்காக, தேவன் யாருக்காக, மனிதனுக்காக. வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் யாருக்காக படைக்கப்பட்டோம், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நோ நோ நோ, தேவன் முக்கியம் அல்ல, யார் தான் முக்கியம், மனிதன் தான் முக்கியம். மனிதனுடைய தன்மானம், சுயமரியாதை, மனிதனுக்குன்னு ஒரு டிக்னிட்டி, மனிதனுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கிறது, சுயமதிப்பு இருக்கிறது. தேவனை நாம் உண்மையோடு பின்பற்றினால் தேவன் நம்மை தகுதியுள்ள ஒரு நபராக மாற்றுவார். ஃபீல் குட் காஸ்பல். பைபிள் காஸ்பலை விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா ஃபீல் பண்ணுங்க, நீங்கள் பெரிய ஆளாகலாம், உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களுடைய கனவுகள், ஜனங்களுடைய தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். தேவனுடைய திட்டம் அப்படி அல்ல. தேவனுடைய திட்டம் என்ன, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை சுமக்க வேண்டும். இனி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நான் ஒரு கேடுகிட்ட பாவின்னு எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், அறிக்கையிடக்கூடாது. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண இல்லை, பாவியாக இருந்தேன், இல்லை என்னை நீ ரட்சித்தீர், அப்படி இல்லை. நம்ம நம்மை நாம் நேசிக்க வேண்டும், நாம் தான் முக்கியமானவர்கள். இல்லை 2 தீமோத்தேயுல வாசிக்கிறோம் இல்லை, கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியராயும் எப்படி இருப்பாங்க, தன்னை பிரியப்படுத்துகிறவர்களாக. ஐ ஆம் த கேப்டன் ஆஃப் மை சோல், ஐ ஆம் த கிங், நான் தான் ராஜா, நான் தான் கேப்டன், நான் தான் எல்லாமே என்று சொல்லுகிறவர்கள். தேவனை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு யார் மகிமைப்பட வேண்டும், யார் பெரிய ஆளாக வேண்டும், மனிதர்கள். நான் பெரிய ஆளாக வேண்டும். அதுதான் இன்றைக்குள்ள சுவிசேஷம். இன்றைக்கு அப்படி மாறிக்கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் பண்ணார், நல்ல ஒரு பரிசுத்தவான் ஒருத்தர் ஜெபம் பண்ணார். அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, உயரமும் பரிசுத்தமான உன்னதமான பணிவுள்ள எளிமையான தேவனே, நான் என்னை தாழ்த்தினால் தான் உயர முடியும் என்பதை எனக்கு கற்று தாரும். நான் என்னை தாழ்த்தினால்தான் உயர முடியும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும். தாழ்வுதான் உயர்வதற்கு அடையாளம், தாழ்வுதான் உயர்வதற்கு அடையாளம். உடைந்த இருதயம்தான் சுகமான இருதயம், நொறுங்குண்ட இருதயம்தான் சந்தோஷமான இருதயம். மனம் திரும்புகிற ஆத்துமா வெற்றியுள்ள ஆத்துமா. சிலுவை சுமப்பதுதான் கிரீடம் சூட்டப்படுவது, சிலுவையை சுமப்பதுதான் கிரீடம் சூட்டப்படுவது. கொடுத்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய இருளில் உம்முடைய ஒளியை எனக்கு காட்டும், என் பாவத்தில் உமது கிருபை, என்னுடைய ஏழ்மையில் உம்முடைய ஐஸ்வர்யம், என்னுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கில் உமது மகிமை, எனது மரணத்தில் உமது ஜீவன். ஆகா, எனது மரணத்தில் உமது ஜீவனா இல்லையா, எனது மரணத்தில் உமது. இதுதான் ஒரு உண்மையான சுவிசேஷம். என்னை உயர்த்துவது அல்ல, என்னை அழிப்பது. சுய விருப்பத்தை நான் என்ன செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும். யூ வின் பை லூசிங். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டும், தன்னைத்தான் தன்னுடைய சுய ஆசைகள், சுய கனவுகள், சுய விருப்பங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அவன் இழக்க வேண்டும்.
ஆண்டவர் இங்கே மட்டும் சொல்லலை, மத்தேயு எடுங்க. இங்கே நம்ம லூக்கால பார்த்தோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் மத்தேயு 10:34 வசனம். மத்தேயு 10:34. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினுண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பார்த்தீங்களா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்போது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் குடும்பத்தில் என்ன வரும்? குடும்பத்தில் என்ன வரும்? பிரிவினை வரும், பிளவு வரும், சண்டை வரும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படலைன்னா பெரிய என்ன செய்யும்? பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் வரும். அதான் சொல்கிறாரு, கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு குடும்பத்திலேருந்து என்ன வரும்? மிகப்பெரிய 10:38 மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவை என்றால் என்ன? மரணம். சிலுவை என்றால் என்ன? மரணம் இல்லையா? எல்லாரும் பயந்த மாதிரி இருக்கிறீங்க. பயப்படாதீங்க. அப்படி செய்ய மாட்டார். அப்படி செய்தாலும் நான் அதற்கு எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாக. அதுதான் அதனுடைய பொருள். உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார் என்றல்ல. உங்களுடைய வேலை, உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய சுகத்தை எல்லாம் எடுத்து போடுவார் என்றல்ல. அப்படி எடுத்து போட்டாலும் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமுள்ளவர்களாக, விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூசிங் யுவர் லைஃப் இல்லையா? நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒருவேளை இழக்க வேண்டிய இது கூட வரும். மார்க் 10:17 எடுங்கள். லூக்காவில் பார்த்தோம், மத்தேயுவில் பார்த்தோம். மார்க் பாருங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு அதிகாரி, ஒரு வாலிபன் கர்த்தரிடத்தில் வருகிறான். வந்து கேட்கிறான். ஒரு மிகவும் பெரிய பணக்காரன், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் இல்லையா? மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், நீ என்னை நல்லவென்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் கட்டளையை எல்லாம் நீ கைக்குள்னு சொல்றாரு. அப்போ அவன் சொல்றான், நான் அதெல்லாம் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய சிறு வயது முதலே எல்லாவற்றையும் நான் என்ன செய்திருக்கேன்? நான் சுயநீதிக்காரன், நான் நல்லவன், எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல என்ன உண்டு? உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. உனக்கு உள்ளதை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? விற்று யாருக்கு கொடு? தரித்திரருக்கு கொடு. திரும்ப நீ என்ன செய்? என்னை பின்பற்றி வா. அவன் சொல்றான், எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? எனக்கு பணம் வேணும். எனக்கு யார் வேண்டாம்? ஆண்டவர். எனக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று அவன் 22ஆம் வசனம் பாருங்கள். 22. அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். பாருங்கள், அவன் மிகுந்த அவனுக்கு பணத்தை விட விருப்பம் இல்லை, குடும்பத்தை விட்டு பிரிய அவனுக்கு விருப்பம் இல்லை. தன்னுடைய சுயநீதி, நான் எல்லாம் நல்லவன், அதையெல்லாம் விட நான் கேடுகட்ட பாவி என்று ஒத்துக்கொள்ள அவனுக்கு மனசு இல்லை. அவனுடைய பணத்தையும் விட அவனுக்கு மனசு இல்லை. அவன் தன்னைத்தான், தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் இழக்க விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவன் என்ன செய்ய முடியாது? என்னை பின்பற்றி வர முடியாது. இன்னும் லூக்கா வருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம்ங்க. நம்ம லூக்கா 9 கடைசி நம்ம பார்த்து வர பகுதியில் 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் லூக்கா 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். லூக்கா 9
57ஆம் வசனம், லூக்கா 9:57. அவர் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். ஒருத்தன் ஆண்டவர் எவனோ ஒருத்தன் தெரியல, ஆண்டவர் இப்படி போயிட்டு இருக்காரு. ஹாய் ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உண்மை என்ன செய்வேன், பின்பற்றி வருவேன். ஆண்டவர், வா கிரேட், நீ அவ்வளோதான், உனக்கு மாருதி கார், மாருதி இல்லையா இப்போ என்ன, ஆடி காரு, பென்ஸ் கார் எல்லாம் உனக்கு கிடைக்கும், கிரேட், நீ அவ்வளோதான், அப்படியா சொன்னார். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இவன் என்ன நினச்சிருப்பான், பென்ஸு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், ஆடி கிடைக்கும், அப்படி நினச்சி வரான். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கே என்ன இல்லை, எனக்கே தலை சாய்க்க இடமில்லை. அடுத்து 59ஆம் வசனம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். வேறொருத்தர் வந்து கேட்குறான், ஆண்டவரை கேட்குறாரு, நீ என்னை பின்பற்றி வா. அப்போ அவன் சொல்கிறான், என் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன், அப்பா இன்னும் சாகலை, அப்பா இன்னும் சாகலை, செத்த பிறகு சொத்தெல்லாம் வாங்கிட்டு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனசுகுமாருக்கு என்ன இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை, நீரே சொல்கிறீரு உமக்கே இடம் இல்லை, உம்மை பின்பற்றி வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் முதல்ல எங்கள் அப்பா செத்த பிறகு தான் என்ன செய்வாங்க, சொத்தெல்லாம் பிரிப்பாங்க, சொத்தெல்லாம் பிரித்த பிறகு சொத்தெல்லாம் வாங்கிட்டு நான் என்ன செய்கிறேன், வருகிறேன். அவனும் என்ன செய்ய முடியவில்லை, ரட்சிக்கப்பட அவனும் ஆண்டவரை பின்பற்ற முடியவில்லை. லூக்கா 14, இதே லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 14:25. பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணமாய் போகையில் அவளிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். 17ஆம் அதிகாரம் லூக்கா 17. லூக்கா 17:33 வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். பாருங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். ஸோ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம் என்றால், நம்முடைய சுயநலம், சுய விருப்பம், சுய வெற்றி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும் இல்லையா. இன்னும் யோவான் 12ஆம் அதிகாரம், அது உங்களுக்கு தெரிந்த வசனம்தான். யோவான் 12ஆம் அதிகாரம். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் சாகணும். சுயம் செத்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும், மிகுந்த 12:24. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். சுயம் சாக வேண்டும். சுய விருப்பங்கள், ஆசைகள், இச்சைகள், கனவுகள், தரிசனங்கள் சாக வேண்டும். செத்தால் தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய முடியும், மிகுந்த 25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாக காத்துக்கொள்வான். ஜீவனை சிநேகிக்கிறவன், எனக்கு சுயம் வேண்டும், எனக்கு சுய விருப்பங்கள், சுய ஆசைகள், சுய இச்சைகள், சுய கனவுகள், இது எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அதை என்ன செய்வான், இழந்து போவான். அதை வேண்டாம் என்று சொல்லுகிறவன் நித்திய ஜீவனை இல்லையா, ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்வான். 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை, பிரியமானவர்களே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, அதுக்காக தேவன் உங்கள் பணத்தை எல்லாம் எடுத்துருவாருன்னு சொல்லலை, பயந்துடாதீங்க. தேவன் உங்கள் உயிரை எடுப்பாருன்னு நான் சொல்ல வரல. தேவன் உங்கள் குடும்பத்தை எல்லாம் எடுத்து போடுவார்னு நான் சொல்ல வரல. தேவன் உங்கள் வேலையெல்லாம் எடுப்பார்னு சொல்ல வரல. அதுக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட நம்ம காலையில் நம்ம பார்த்தோம், ஆசிரியர் சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு சீசரில் பார்த்து, மத்தேயுவில்
இல்லை, ஆண்டவர் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாரு. சீசர்களுக்கு கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அற்புதங்கள் செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாரு. சீசர்களுக்கு ஒரு ட்ரைனிங் எல்லாம் முடிச்ச பிறகு ஒரே ஒரு எக்ஸாம், ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு பதில் சொல்கிறான், நீர் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நல்ல ஒரு பதில் இல்லையா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், நாம் கேட்டோம் இல்லையா, ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், ரட்சிக்கப்பட வேண்டுமானால், மீட்கப்பட வேண்டுமானால் இதை நாம் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் தேவனுடைய மேசியா, நீர் தான் தேவனுடைய குமாரன், நீர் தான் தேவனுடைய இரட்சகர். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் யாரிடத்தில் நிறைவேறினது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறினது. ஒரு கிரேட் கன்ஃபெக்ஷன் இல்லையா, ஒரு சுப்ரீம் கன்ஃபெக்ஷன், ஒரு மேலான அறிக்கை. நீர் என்ன சொல்றான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லு? எந்த கல்லு? கிறிஸ்து. கிறிஸ்து தான். பேதுரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் அப்படின்னா என்ன? நீ சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்? கிறிஸ்து தான். என்ன ஸ்டேட்மெண்ட்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எந்த ஸ்டேட்மெண்ட் மேலே? என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல். அடுத்து ஒருத்தன், பாதாளத்தின் வாசல்னா என்ன? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு இல்லையா? சாத்தான் அதை என்ன செய்வதில்லை, சாத்தான் அதை மேற்கொள்வதில்லை. என்றாலும் இல்லை என்றாலும் ஒரு விசுவாசி மரித்த பிறகு எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? பாதாளத்துக்கு போவாங்க. விசுவாசிக்கு என்ன இல்லை? பாதாளம், நரகம், பாதாளம் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அதான் ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, மரணத்திற்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோலை உடையவர். மரித்த பிறகு எங்கே போவோம்? மரித்த பிறகு எங்கே போவாங்க? பாதாளத்துக்கு போவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் என்ன உண்டு? நித்திய, அதான் மரணம் அதை மேற்கொள்ளாது. 19 மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். அப்படின்னா என்ன? சுவிசேஷத்தை நீ பிரசங்கிப்பாய், அநேகர் எங்கே வருவாங்க? பரலோக ராஜ்யத்திற்குள்ளாலே வருவார்கள். அவன் பிரசங்கம் பண்ணுறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க ஒரு பிரசங்கம் பண்ணுறான், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நிறைய பேர். அதான் எங்கே வருவாங்க? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பாருங்கள், மனசுட்டு போய் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், பாவத்திலிருந்து மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் பாவத்திலிருந்து என்ன செய்கிறார்கள்? கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். ஸோ ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு, நல்ல ஒரு பதில் சொல்லுகிறான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துட்டு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் மேலே நான் என்ன செய்வேன்? சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை என்ன செய்யவில்லை, மேற்கொள்வதில்லை. உனக்கு திறவுகோலை கொடுக்குறேன். நீ என்ன செய்கிறாயோ, இனி யூதர்கள் அல்ல, பரிசேயர்கள் அல்ல, சதுசேயர்கள் அல்ல, வேதபாரகர்கள் அல்ல, இந்த 12 சீசர்கள் தான் இனி என்ன செய்ய போகிறார்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறார்கள், சபையை நடத்த போகிறார்கள். அப்போ இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், இனி அவ்வளோதான் இல்லையா? இனி என்ன? நாம் மேசியா வந்தாச்சு, ராஜ்யத்தை கொடுக்க போகிறாரு. யூதர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், ரோமர்கள் கையில் அடிமையாக இருக்கிறார்கள், அதெல்லாம் மீட்கப்படும். நம்ம ஆட்சி செய்ய போகிறோம், இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்க போகிறார். இன்னும் சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு 16:20, அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து, நான் தான் ஆட்சி செய்ய போகிறேன் என்பதை யாருக்கு என்ன செய்யாதீங்க?
சொல்லாதீங்க. அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். நான் என்ன செய்யப்பட போகிறேன்? மரிக்க என்னை வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? கொலை செய்ய போகிறார்கள். இவங்க ரொம்ப கனவுல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை அவன் சாட்சியாக சொல்கிறான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் சொல்கிறாரு, என் சபையை நான் கட்டப் போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் வாசல்கள் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், ராஜ்யம் வரப்போகிறது, இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிறார், நாமும் ஆட்சி செய்ய போகிறேன், பேதுருவுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கும்போது சொல்கிறாரு, இதை யார்கிட்ட என்ன செய்யாத, சொல்லாத. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன்? நான் மரிக்க போகிறேன். பேதுரு ஆண்டவர் தனியாக, சிலவங்க ஏதாவது பேசணுன்னா தனியாக கூட்டிகிட்டு போவாங்கல்ல, ஆண்டவர் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டு சொல்கிறான், இது உமக்கு 23ஆம் வசனம் 16, 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. சீமோன் பேதுருவனை கூப்பிடாம என்ன எப்படி கூப்பிடுறாரு? சாத்தானே. அடுத்து, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான் இல்லையா? யாருக்கு ஏற்றவைகளை சிந்திப்பதில்லை. தேவன் முக்கியம் இல்லை, யார் தான் முக்கியம்? மனுஷன். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தால் தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க? கடவுளை. நீ யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இன்னைக்கு மனுஷனுக்கு அதான் இல்லையா? மனுஷனுக்கு அதிகாரம் வேணும், மனுஷனுக்கு மகிமை வேண்டும், எனக்கு வர வேண்டியதெல்லாம் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வர வேண்டும், எனக்கு கிரீடம் வேண்டும், எனக்கு எல்லாம் வேண்டும். சிலுவை இல்லாமல் எனக்கு என்ன வேண்டும்? கிரீடம் வேண்டும் இல்லையா? அடுத்த ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 16:24, மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எங்கே வரும்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும், டெய்லி இல்லையா, அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஸோ பிரியமானவர்களே, ஒருவன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால், அங்கே சீக்கிரம் முடிக்கிறேன், ஒருவன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் நம்ம இதை பிரசங்கம் பண்ணணும் இல்லையா? நம்ம இதை யாரும் பிரசங்கம் பண்ணுறது இல்லை இல்லையா? இது நல்ல மார்க்கெட்டிங் இல்லை. இப்போ எல்லாம் மார்க்கெட்டிங் என்ன? ஒன்று வாங்கினா எத்தனை கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஒன்று வாங்கினா 2 கிடைக்கும். அப்படி சொன்னால் தான் நிறைய பேர் இல்லையா? உனக்கு கார் கிடைக்கும், உனக்கு வீடு கிடைக்கும், உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், உனக்கு சமாதானம் கிடைக்கும், குடும்பத்தில் சமாதானம், உனக்கு கடன் இருக்காது, உனக்கு வியாதி இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படி இல்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, தன்னுடைய சுய ஆசைகள், சுய இச்சைகள், இதை வெறுத்து அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? என்னை பவுல் சொல்லுவான் இல்லையா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், என்னுடைய சுய விருப்பம் அல்ல. எனக்கு வாழ்ந்திருக்கவும், பவுல் சொல்லுவாங்க, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பட்னியாக இருக்கும் தெரியும், பரிபூர்ணப்படவும் தெரியும். இன்னும் குறிஞ்சியில் சொல்லுவாங்க, நான் வாழ்ந்தால் யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, நான் மரித்தால் கிறிஸ்துவுக்காக. இந்த சிந்தை நமக்கு வேண்டும். வித்தவுட் பெயின் தெர் இஸ் நோ கெயின் இல்லையா? வேதனை இல்லாமல் என்ன இல்லை? கெயின் நமக்கு இல்லை. எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி பாடுகள்னாலே என்ன ஆனார்? பூரணப்பட்டார். நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. நாமும் அப்படிதான் இல்லையா? பாடுகள் மூலம் சுய ஆசைகள், சுய கனவுகள் எல்லாம் அவைகள் எல்லாம் சாக வேண்டும். பாடுகள் மூலம்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸோ இது கஷ்டம் இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் இல்லையா? மத்தேயு எடுங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம், இந்த மலை பிரசங்கத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. ஒரு வழி விசாலமான ஒரு வழி நம்ம எல்லா பேக்கையும் தூக்கிட்டு போகலாம். நம்முடைய சுய ஆசைகள், இச்சைகள், கனவுகள் எல்லாம் பெரிய வழி.
அது நேரம் எங்கே கொண்டு போகும்? எங்கே கொண்டு போகும்? சொல்லுங்க. பரலோகத்துக்கா? நரகத்துக்கா? இது மதங்கள். இன்றைக்கி மதங்கள் எல்லாம் அப்படிதான் இல்லையா? அடுத்து வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பாருங்க, லட்சக்கணக்காக அதில் போகிறாங்க. ஜாலியாக இருக்கு இல்லையா? வாசல் பெருசாக இருக்குது, எல்லாம் தூக்கிட்டு போகலாம். ஏன்னா வாசல் பெருசாக இருக்குது, தட்டாது இல்லையா? ஆனால் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்தால் அது ரொம்ப கடினமானது. எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்து செல்ல முடியாது இல்லையா? அடுத்து படிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம். புரியுது இல்ல? இடுக்கமான வாசல், பரலோகத்துக்கு போகிற வழியை கண்டுபிடிப்பதே அந்த நாட்களே ஆண்டவர் இப்படி சொன்னார். இந்த நாட்களில் கொஞ்சம் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஜாலியா மக்கள் அப்படி ஜாலியா அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். லூக்கா 13. எனக்கு லூக்கா 13 23. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடா ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்றாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, இதெல்லாம் கேட்டவுடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து கேட்கிறாரு. அப்படின்னா ரட்சிக்கப்படுறது சில பேர் தானா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ரொம்ப என்ன செய்யுங்க, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் உட்பிரவேசிக்க வகை, நிறைய பேர் உள்ள போக பார்க்குறாங்க இல்லையா? எல்லாருக்கும் ஆசை தான், ஆனால் உட்பிரவேசிக்க முடியல. என்ன காரணம்? என்ன சுய விருப்பத்தை என்ன செய்ய முடியல, விட்டுவிட. இதுவும் வேணும், அதுவும் வேணும், முடியாது இல்லையா? இன்னைக்கு மனிதர்களால் சுயத்தை என்ன செய்ய, மனிதன் சொன்னேன் இல்லையா, நான் தான் எனக்கு ராஜா இல்லையா, என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தான் கேப்டன் இல்லையா? மனிதன் தன்னையும் தன்னுடைய தெய்வத்தையும் ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். மனிதன் வந்து தன்னை தான் இன்னைக்கு மனுஷன் வந்து யாரை ஆராதிக்கிறான்? நான் யார் இல்லையா? தன்னை ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். ஸோ பிரியமானவர்களே, ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுவது தப்பு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஒருவேளை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இழக்க வேண்டியது வரும். லூக்கா 14:28 படிக்கிற. லூக்கா 14 நிறைய வசனம் எடுக்கிறேன், எல்லா மத்திய மார்க் லூக்கா, அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரம் முடிக்கிறேன். 14:20 லூக்கா 14ஆம் அதிகாரம் 28. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து சொல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஒரு வீட்டை கட்டுறான், சபையை கட்டுறோம் இல்லையா, கட்டி முடிக்காட்டா என்ன செய்வாங்க, நக்கலா பாரு. பெருசாக வீடை கட்ட தொடங்கினா என்ன செய்யலை, கட்டி அவனால் என்ன செய்ய முடியலை, முடிக்க முடியலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் யோசிங்க. இந்த சுய விருப்பத்தையும் சுய இச்சைகளையும் ஆசைகளையெல்லாம் உங்களால் விட்டுவிட முடியுமா? யோசித்து என்ன செய்யுங்க, இதுக்கு எவ்வளோ விலை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து அதுக்கப்புறம் யாரை பின்பற்றுங்கள்? என்னை. அதுக்கு பிறகு என்னை பின்பற்றுங்கள். ஒரு ராஜா, அதுக்கு பிறகு ஒரு ராஜாவை பற்றி சொல்கிறாரு. 33:14 லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவர் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரம் பெற்று போனால். உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க. பாருங்கள், உலக ஆசைகள், உலக குப்பைகள், உலக இச்சைகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்காக விட்டுவிட மனதாக இருந்தால் மாத்திரம் என்ன செய்யுங்க. ஒருவேளை உங்கள் உயிரையும் கிறிஸ்துவுக்காக கொடுக்க வேண்டியது வரும். உங்களுடைய உயிரையும் கிறிஸ்துவுக்காக கொடுக்க வேண்டியது
வரும் இல்லையா? மத்தியில் வாசிக்கிறோம், ஒருவன் ஒரு முத்தை கண்டு, ஒரு விலையுயர்ந்த முத்தை கண்டு, நேரம் இல்லை அதை எடுக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும் வசனம். ஒருவன் ஒரு விலையுயர்ந்த முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று எதை வாங்குறான்? அந்த முத்தை வாங்குறான். ஒருவன் ஒரு நிலத்தை பொக்கிஷம் இருக்கிற பார்க்குறான், தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று எதை வாங்குறான்? அந்த நிலத்தை வாங்குகிறான். ஸோ இப்படியெல்லாம் சொன்னால் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்களே, இது நல்ல மார்க்கெட்டிங் இல்லையே, இதை எப்படி கிட்ட சொல்கிறது? அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு மனிதனை ரட்சிக்கிறது யார்? ஆவியானவர். ஆவியானவர் தான் அவனுடைய பாவத்தையும் நீதியையும் நியாயத்தையும் குறித்து செய்கிறாரு, கண்டித்து உணர்த்துகிறார். அவன் உண்மையாக ரட்சிக்கப்படுவது செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இல்லாதவங்களும் வராங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் சபையில் 5000 30,000 பேர்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஆண்டவரை சந்திக்கும் போது சொல்லுவாங்க, கர்த்தாவே, ஆண்டவர் சொல்ல, ஸ்டாப், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்காரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர வந்திருக்கிறீங்க, எல்லாம் பின்பற்றி வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவரை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அது நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா? அது மாத்திரமல்ல, சுய விருப்பங்களையும் சுய ஆசைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். பிரச்சனைகள் கூட வரலாம், பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அப்படி கஷ்டப்படுத்துவார் என்று சொல்லவில்லை. அது வந்தாலும் நம்ம அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருந்து, அப்படி அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.